வெள்ள அனர்த்தம் தொடர்பில் ஏற்பட்ட சேதங்கள் உயிரிழப்புகள் தொடர்பான உண்மைத்தன்மையினை அரசாங்கம் வெளிப்படுத்த வேண்டும். முழு பூசணிக்காயை சோற்றுக்குள் மறைக்கும் செயற்பாட்டினை அரசாங்கம் முன்னெடுக்க கூடாது என இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் செயலாளராக இருக்கக்கூடிய சுமந்திரன் அவர்கள் குறிப்பிட்டாங்க. அரசாங்கத்துக்கு எதிராக பேசக்கூடாது என்ற தோரணையில் எவரும் எங்களை விமர்சிக்க கூடாது. அது ஒரு அதிகார தோரணை என்பதை விட மிரட்டல் விடுகின்ற தோரணை போன்றுதான் அந்த சொல்லாடல் இருக்கின்றவை குறிப்பிடத்தக்கது. இனி அவர் என்ன அர்த்தத்தில் அதனை வெளிப்படுத்தினார் என்று தெரியவில்லை. சிலவளை எங்களுடைய புரிதல் பிழையாக இருக்கின்றதா என்றும் தெரியவில்லை. ஆனாலும் கூட நேற்றைய தினம் இந்த சம்பவம் தொடர்பில் ஒரு விடயம் இடம்பெற்றிருந்தது கண்டி பகுதியிலே. அவையும் நாங்கள் இங்கு அவதானிக்க வேண்டியிருக்கின்றது. அதற்கு முன்னதாக அவர் கூறுகிறார், உண்மை வெளிவந்தால் தான் நிவாரணப் பணிகளும் சரியான முறையில் நடைபெறும் என்று அவர் தெரிவித்தார். இன்றைய தினம் மட்டக்களப்பில் இடம்பெற்ற ஒரு நிவாரண பணி விவகாரத்திலே தான் அவர் இந்த கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார். இப்போது அவர் கூறுகின்ற விடயத்தை பார்க்கின்ற போது அவர் கூறுகின்றார், அரசாங்கத்துக்கு எதிராக பேசக்கூடாது என்று யார் சொன்னது? சுமந்திரன் அவர்களுடைய புரிதல் இதில் பிழையாக இருக்கின்றது. சுமந்திரன் அவர்களை நீங்கள் தாராளமாக விமர்சிக்கலாம், ஆனால் இந்த காலம் என்பது பிழை என்பது மட்டும்தான் அர்த்தம். அதாவது மரண வீடு இடம்பெற்றவுடன் அந்த மரண வீட்டில் உடன் சென்று அந்த மரண வீட்டுக்கு காரணமானது அல்லது மரண வீட்டினுடைய பின்னணிகளை பற்றி அந்த உறவினர்களுடன் பேசுகின்ற அறம் என்பது எமது அறம் அல்ல. எமது அறம் என்பது எமது தலைவர், எமது தேசிய தலைவர் வழிநடத்திய அல்லது அவர் கற்றுத்தந்த அறம் என்பது நாங்கள் ஒரு பாதிப்புகள் அல்லது ஒரு பேரிடரை சந்திக்கின்ற யார் மீதும் வன்மம் பாராட்டக்கூடாது. அந்த காலப்பகுதியில் அவர்களோடு இணைந்து பணியாற்ற வேண்டும். உங்கள் இருவருக்கும், சாணக்கியன் சுமந்திரம் போன்ற இருவருக்கும் சுனாமி பேரிடரின் போது இடம்பெற்றது தெரியாது. அந்த காலப்பகுதியில் 2002, 2003 ஆண்டு காலப்பகுதியில் பெரும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட விடுதலை புலிகள் எவ்வளவு ஒரு ஆதரவாகவும் பின்தளங்களில் உதவியாகவும் தென்னிலங்கைக்கு இருந்தார்கள் என்பது உங்களுக்கு தெரியாது. காரணம் என்ன சொன்னால், சுமந்திரன் 2010 இலங்கை தமிழரசு கட்சிக்குள் வருகின்றார். சாணக்கியன் அவர்கள் 2018 வருகிறார். அதாவது மஹிந்த ராஜபக்சவின் யுத்தம் முடிவடைந்தவுடன் மஹிந்த ராஜபக்சவோடு இருந்த சாணக்கியன் அதன் பின்னர் வருகிறார். சுமந்திரன் அவர்கள் 2010 ஆண்டு வழக்குகளை பேசுவதற்காக சம்பந்தன் அழைத்து வந்தவர். இன்று அந்த கட்சியிலே ஒரு வழக்கு நடத்துனராக அந்த கட்சியிலே இருக்கின்றார். இது இருவருக்கும் அந்த வரலாறு தெரியாத உண்மை. இந்த வரலாறுகளை உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய அண்ணன் CVK அவர்களிடம் கேட்டால் சொல்லுவார், சிலவளை அவரும் மறந்திருப்பாரோ தெரியாது. இது ஒரு வரலாறாக இருக்கின்றது. நாங்கள் விமர்சனம் முக்கியம், ஆனால் இந்த காலம் தான் பிழை என்கிறோம். நீங்கள் பிடிவாதமாக விமர்சிக்க போகிறீர்கள் என்றால் ஒரு சிக்கலும் இல்லை. உங்களுடைய விமர்சனங்களை முன்வையுங்கள், மக்கள் அதனை பார்த்துக் கொள்ளட்டும், மக்கள் அது தொடர்பாக முடிவெடுக்கட்டும். இது மக்கள் தொடர்பில் இந்த விடயங்கள் தொடர்பாக பேசப்படுகின்ற போதுதான் இதனை உங்களுக்கு முன்வைக்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த வேளையிலே அரசுக்கு எதிராக பேசக்கூடாது என்ற தோரணையிலே எவரும் எங்களை விமர்சிக்க கூடாது. உண்மை வெளிவந்தால்தான் இந்த நிவாரணப் பணிகளும் சரியான விதத்திலே நடைபெறும். ஆகையினாலே விசேடமாக ஊடகங்கள் இதனை விமர்சிப்பதை பார்க்க அருவருப்பாக இருக்கிறது.